ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகும் ஆப்டிமஸ் ரோபோ. இந்த ரோபோ வீட்டு வேலைகள்ல இருந்து மக்கள் அன்றாட வேலை செய்யும் வரை உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இந்த ரோபோவை யார் தயாரிக்கிறாங்க? இந்த ரோபோ மக்கள் பயன்பாட்டிற்கு எப்ப வரப்போகிறது? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மனித பயன்பாட்டிற்கு வரப்போகும் ஆப்டிமஸ் ரோபோ. இந்த ரோபோவை வந்து யார் தயாரிச்சிட்டு இருக்காங்க, யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, எலான் மஸ்க். எலான் மஸ்க் தான் இந்த ஆப்டிமஸ் ரோபோவை வந்து சீக்கிரத்துக்குள்ள, அதுவும் 2027ல நான் வந்து வெளியிடுவேன், மக்கள் கையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? குறிப்பா 2026லயே நான் அறிவிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த விஷயத்த சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு, அங்க உள்ள டவோஸ் நகர்ல நடைபெற்ற உலக பொருளாதார மீட்டிங்ல போய் கலந்துகிட்டாரு. கலந்துகிடும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பிளாஸ்ராக் நிறுவனத்துல சிஇஓ இருப்பாங்கல்ல, அந்த சிஇஓ கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. நான் இப்படி ஒரு ஆப்டிமஸ் ரோபோ வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறேன், சீக்கிரத்துக்குள்ள நான் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்றாரு. அப்படி அவர்கிட்ட என்னதான் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோ கண்டிப்பா 2026 எண்டிங்ல முழுசா எப்போ வரும், எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அதிகபூர்வமா அறிவிச்சிருவேன். பட் இந்த ரோபோ வீட்டு வேலைகளை செய்யும், நமக்கு தேவையான அன்றாட வேலைகளை செய்யும், நம்ம என்ன சொன்னாலும் இந்த ரோபோ செய்யும். அந்த மாதிரி நான் வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறேன். குறிப்பா 2027ல இது வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கண்டிப்பா கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் வந்து அந்த சிஇஓ கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த எலான் மஸ்க் இந்த ஆப்டிமஸ் ரோபோ வந்து தயாரிச்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? அவரு என்ன நோக்கத்துல இந்த ரோபோவை தயாரிச்சிட்டு இருக்காரு, இந்த ரோபோ என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு வேலைகளை வந்து செய்யும். அதாவது குறிப்பா இப்ப நம்ம ஒரு வீட்டு வேலைகளை செய்யறோம், அதை நம்ம வந்து சலிப்பா எடுத்துக்கிறோம். சரி, இந்த வேலை தானே, என் பொறவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சலிப்பா எடுக்கிற வேலைய இந்த ஆப்டிமஸ் வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா மனிதர்களால் செய்ய முடியாத கஷ்டமான வேலைகள் இருக்கும்ல, அந்த வேலையுமே அந்த ரோபோ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடும். துணி மடிக்கிறது, சமைக்கிறது, அப்புறம் வந்து வீட்டு குழந்தைகளை பாக்குறது, பெரியவங்களை பாக்குறது, நம்ம கூட எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்க்கும். சரியா? இந்த ஆப்டிமஸ். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பெண்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு, தாளிக்கிறதுக்கு கடுகு இல்ல. கடுகு இல்லாத பட்சத்துல இந்த ரோபோகிட்ட ஆப்டிமஸ் போய் கடையில போய் கடுகு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே போதும், டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துரும். அந்த கடையில கடுகு இல்லாட்டாலும் வேற கடையில போய் வாங்கினாலும் கொண்டு குடுத்துரும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். போறதுக்குனாலும் மாச்சப்படுறோம். அப்போ நம்ம இந்த ஆப்டிமஸ்ட்ட சொல்றோம், போய் ரேஷன் கடையில போய் அரிசி, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே போதும். அந்த ஆப்டிமஸ் போய் ரேஷன் கடையில என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம லிஸ்ட் குடுத்துருக்கோம்னா, அது அவ்வளத்தையும் வாங்கி தந்துரும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த ரோபோவால யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ குக் பண்றோம், காய் வெட்டுறதுக்கு ஆள் வேணும். அப்போ இந்த ஆப்டிமஸ் ரோபோ இருந்துச்சுன்னா, அது அழகா காய் வெட்டிரும். ஒரே ஈவனா எந்த அளவுக்கு காய் வெட்ட முடியுமோ, அந்த ஈவனா அழகா வெட்டி தந்துரும். இன்னொன்னு என்ன அதால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு தூக்குறது, வீட்ட சுத்தம் பண்றது, செடிக்கு தண்ணி பாய்க்கிறது, அப்புறம் வந்து கார் கழுவுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சிரும். சரியா? குறிப்பா நம்ம வந்து கால் மேல கால போட்டு இருந்தா மட்டும் போதும். அதுவே நீ இத பண்ணு, அது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே அந்த ஆப்டிமஸ் வந்து எல்லாத்தையுமே சுத்தமா பண்ணி தந்துரும். சரியா? இது பெண்களுக்கு அதிகமா யூஸ்ஃபுல்லானது. ஆண்களுக்கு பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களால முடியாத அளவுக்கு கஷ்டமான பொருட்கள், வெயிட் எல்லாம் தூக்க முடியாம இருப்போம்ல, அதையுமே இந்த ஆப்டிமஸ் வந்து செஞ்சு தரும். அப்புறம் நமக்கு ஏதாவது வேலைகள், தொழில்நுட்பம், அதாவது ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அது புரியல, அதையும் அது விளக்கி தந்துரும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த ரோபோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க்
அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ரோபோ நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு இந்த ரோபோ எல்லாமே வந்து செஞ்சு தந்துரும். அப்படி மாதிரி குறிப்பா எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. முக்கியமா குழந்தைங்களுக்கு படிப்பு கூட அது சொல்லி தரும். அந்த அளவுக்கு இந்த ரோபோவ உருவாக்கிட்டு வராங்க. சரி, எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமஸ் ரோபோவ நல்லா இருக்கே! இத வாங்கலாமே! அப்போ எலான் மஸ்க் வந்து 2027ல கொண்டு வந்துருவார்ல. இந்த ரோபோவோட விலை அதிகமா இருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே தோன்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உத்தேசமா இந்த ரோபோவோட ரேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $20,000 இருக்கும். உத்தேசமா தான் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இத இந்தியா மதிப்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,00,000 சரியா? ஆனா அதிகபூர்வமா எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ வந்து டெஸ்லா காரோட விலை கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரோபோவோட ஃபிக்ஸட் ரேட் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் தகவல் சொல்லல. சரியா? கண்டிப்பா இந்த 2026 கடைசில இந்த ரோபோவோட ஃபிக்ஸட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. இல்லன்னா 2027லயாவது இந்த ரோபோவ கொண்டு வந்த பிறகு அறிவிப்பு தருவாங்க. சரியா? சரி. இந்த ரோபோவோட எடை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அதாவது மனித உருவத்துல இருக்கும். மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கோமோ, அந்த உருவத்துல அந்த ரோபோ வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? சுமார் 5 அடி 8 அங்குல உயரம், 125 பவுண்ட் எடை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நார்மலா மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ, அந்த மாதிரி இந்த ரோபோ வந்து நாங்க உருவாக்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவின் ஃபுல் சேஃப் டிரைவிங் போல தொழில்நுட்பம் ஏஐ மூலமா இந்த ரோபோ இயங்கும். சரியா? ஏஐ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மூலமா இயங்கும். இதனுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராக்கள் சரியா? கேமராக்கள் மாதிரி இருக்கும். அப்புறம் சென்சார்கள் வந்து இந்த ரோபோக்கு உண்டு. அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அடுத்ததாட்டு எலான் மஸ்க் இந்த ரோபோவ எப்போதுல இருந்து உருவாக்கிட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2021ல சரியா? அப்பவுமே ஒரு சாம்பிள் ரோபோ உருவாக்கியிருக்காரு. அப்பவுமே அந்த அறிவிப்பு குடுத்திருந்தாங்க. அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா பாட் அப்படிங்கிற மாதிரி பெயர வெளியிட்டிருந்தாரு. நாங்க ஒரு ரோபோ தயாரிச்சுட்டு வரோம். அதனுடைய சாம்பிள் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அறிவிப்பு குடுத்திருந்தாங்க. 2வது அறிவிப்பு 2022ல பம்பிள் பீ அப்படிங்கிற மாதிரி ரோபோவோட பெயர வச்சு 2வது சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு குடுத்தாங்க. நாங்க இந்த மாதிரி ரோபோ வந்து சீக்கிரம் வெளியிட போறோம். தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ரோபோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல இப்போ இப்போ வந்து இந்த ஆப்டிமஸ் அப்படிங்கிற மாதிரி பெயர சொல்லியிருக்காங்கல்ல, அத வந்து இப்போ உருவாக்கிட்டு வராங்க. கண்டிப்பா இந்த ரோபோ வந்து 2026 எண்டிங்லே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா 2027ல கொண்டு வந்துருவாங்க. மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எலான் மஸ்க். சரி, எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ஏன் இந்த ரோபோ வேற பேர் வச்சிருக்கலாமே? ஏன் ஆப்டிமஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி தோணும். அதாவது இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. சரியா? அந்த படத்துல வந்து ஆப்டிமஸ் பிரைம் வந்து இருக்கும். அதாவது வேற்று கிரகத்துல இருந்து அந்த ரோபோ மனிதர்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணுது. சரியா? மனிதர்களுக்கு உண்மையா இருக்குது. அந்த மாதிரி அந்த படத்த கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பம்பிள் பீ இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஆப்டிமஸ் இருக்குது. இப்படிங்கிற மாதிரி நெறைய ரோபோக்கள் வந்து விதவிதமா வெரைட்டியா இருக்குது. சரியா? அத பார்த்து எலான் மஸ்க் வந்து இன்ஸ்பயர் ஆயி, நம்ம ஏன் ஆப்டிமஸ் அப்படிங்கிற மாதிரி வைக்கக்கூடாது? அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆப்டிமஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்கிட்டு வர ரோபோ பேர வச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த படத்துல ஆப்டிமஸ் பிரைம் என்ன பண்ணும்னா, மக்களுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி எலான் மஸ்க் உருவாக்கிட்டு வர ரோபோ வந்து ஆப்டிமஸ் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, இந்த ரோபோவும் மக்களுக்கு உதவி தானே பண்ண போகுது. குக்கிங் வேலை, துணி மடிக்கிறது, அப்புறம் என்ன மக்களால என்ன செய்ய முடியாத வேலைய அது வந்து செஞ்சு குடுக்க தானே போகுது. அதனால நம்ம வந்து இத ஆப்டிமஸ் அப்படிங்கிற மாதிரி வைப்போமே, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேர வச்சிருக்காங்க எலான் மஸ்க். சரி, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எலான் மஸ்கே சொல்லியிருக்காங்க. ஆ முக்கியமா மனிதர்கள விட ரோபோக்கள் அதிகமா அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மனிதர்கள விட
ரோபோக்கள் அதிகமா இருக்கும் பூமியில அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா, மனிதர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள செய்றதுக்கு கடினப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விலை கம்மியா தானே இருக்குது மார்க்கெட்ல. அதனால நம்ம வாங்கிருவோமே அப்படிங்கிற மாதிரி ரோபோக்கள வாங்கி நம்ம குமிச்சு வீட்டு வேலைகள், அப்புறம் வந்து என்னென்ன வேலைகளுக்காகவும் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வந்துருவோம். ஏன் ஆஃபீஸ் ஒர்க்கு கூட நம்ம வந்து இந்த ரோபோவ கொண்டு வந்துருவோம். சரியா? அப்படி இருக்க சூழ்நிலையில, நாளைக்கு ஒரு கட்டத்துல அவர் சொன்னது மாதிரி மனிதர்கள விட ரோபோக்கள் தான் அதிகமா இருக்க போகுது. ஆல்ரெடி எலான் மஸ்க் இப்போ இந்த ரோபோவ ஆப்டிமஸ் ரோபோவ உருவாக்கிட்டு வராரு. சரியா? ஆல்ரெடி சீனாலயுமே பல விதமான ரோபோக்கள வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் மக்கள் உபயோகத்துல வந்துடுச்சு. சரியா? அங்க உள்ள வீட்டு உபயோகத்துக்கு, அவங்களுக்கு வேலை செஞ்சு குடுக்குறதுக்கு எல்லாமே வந்து வந்துடுச்சு. நம்ம மனுஷங்கள மாதிரியே அதுவும் ரோபோ இருக்கிற மாதிரி நெறைய ஃபியூச்சர் வந்து சீனாவும் கண்டுபிடிச்சுட்டு வருது. அதுக்கு போட்டியா எலான் மஸ்க் வந்து நானும் வந்து ஆப்டிமஸ் அப்படிங்கிற மாதிரி ரோபோவ கண்டுபிடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சுட்டு வராரு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ இருக்கிறது ஒரு பக்கம் பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. புதுசா கண்டுபிடிச்சுட்டு வராரு. யூசிங் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, என்னத்துக்கு இந்த ரோபோ? மனிதர்களுடைய வாழ்க்கையே கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுதுன்னா, தோண வைக்குது. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ இருந்துச்சுன்னா, மனிதர்கள் என்னென்ன வேலைகள பண்றாங்களோ, அது எல்லாத்தையுமே இந்த ரோபோவே பண்ணிரும். சரியா? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மனிதர்கள் வேலை செய்யாம ஒரு இடத்திலேயே இருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அவங்களால ஒரு இடத்திலேயே இருக்கும்போது, சீக்கிரமா அவங்களுக்கு எல்லா நோய்களும் வரும். கொஞ்சம் கூட அவங்களுடைய உடம்ப அசைக்க மாட்டாங்க. அசால்ட்டா ஃபுல்லா வீட்ல இருக்கிறது மாதிரியே தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து உடம்பு யாருக்கு கேடு? மனிதர்களுக்கும் கேடு தான். சரியா? இந்த ரோபோ எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி 2026 லாஸ்ட் இல்லன்னா 2027 ஸ்டார்ட்டிங் கண்டிப்பா எலான் மஸ்க் வந்து நான் வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆப்டிமஸ் ரோபோவ யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்துல இருக்கிறீங்க? இந்த ரோபோவோட ரேட்டும் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இதனுடைய விலை கண்டிப்பா இப்போ தெரிவிக்க மாட்டாங்க. எப்போ இந்த ரோபோ ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து அமலுக்கு கொண்டு வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இந்த ரோபோட ரேட்டும் சொல்லுவாங்க. சரி, இந்த ரோபோ ஒரு வேளை வந்துடுச்சுன்னா யாரெல்லாம் வாங்குவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.